ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட பொள்ளாச்சி ரயில் நிலையத்திற்கு இன்றுடன் 110வது ஆண்டை எட்டியுள்ளது. புதுப்பொலிவுடன் அடியெடுத்து வைத்துள்ளதால் பயணிகள் நலசங்கத்தினர் மற்றும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்னை நகரம் என அழைக்கப்படும் பொள்ளாச்சி பகுதியில் 1915வது ஆண்டு அக்டோபர் 15 அன்று ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ரயில் நிலையம் துவங்கப்பட்டு பொதுமக்களின் சேவையை தொடங்கியது. அப்போது குறுகிய இரும்பு பாதையாக இருந்த நிலையில் கோவை போத்தனூர் பகுதியில் இருந்து பொள்ளாச்சி வரை சேவை தொடங்கப்பட்டது. பின்னர் 1928வது ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி முதல் திண்டுக்கல்லில் இருந்து பொள்ளாச்சி வரையிலும், அதன் பிறகு 1932வது ஆண்டு பொள்ளாச்சியிலிருந்து கேரள மாநிலம் பாலக்காட்டிற்கும் என அடுத்தடுத்த ரயில் சேவை தொடங்கியது. இதனால் பொள்ளாச்சி வெளித்தடத்தில் இருந்து ராமேஸ்வரம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் சேவை தொடங்கப்பட்டிருந்தது. இதனால் பொள்ளாச்சியிலிருந்து பிற மாவட்ட பகுதிகளுக்கு ரயிலில் பயணிக்கும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து 2015வது ஆண்டு ஜூலை 15 முதல் குறுகிய பாதையிலிருந்து அகல ரயில் பாதைக்கு மாற்றப்பட்டு சேவை தொடங்கப்பட்ட நிலையில் பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு மற்றும் கோவை, மதுரை, திருச்செந்தூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு ரயிலாக வாரத்தில் 2 நாட்கள் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ரயில் சேவை தொடர்ந்துள்ளது. இந்த அகல ரயில் பாதைகளில் மின்மயமாக்கல் பணியும் தற்போது முழுமையடைந்துள்ளதால் தற்போது பொள்ளாச்சி வழியாக 7 ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் கூடுதலான ரயில்களை இயக்க வேண்டும் எனவும், கோவையிலிருந்து பொள்ளாச்சி வழியாக சென்னை, நாகர்கோவில் வரையிலும், மேலும் ஈரோட்டிலிருந்து கோவை, பொள்ளாச்சி வழியாக ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இரவு நேர ரயில் சேவை துவங்க வேண்டும் என பயணிகள் நலசங்கத்தினர் மற்றும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி மக்கள் பலரும் இந்த 110வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கோரிக்கை விடுத்துள்ளனர்.